ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெயின் எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெயின் விளாட்றதுக்கு உங்களுக்கு மினிமம் 200 ஆர்மர் தேவைப்படும். அடுத்து இந்த ஃப்ளாஞ்சட் மேஸ் தேவைப்படும். இந்த ஃப்ளாஞ்சட் மேஸ் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணுறோன்னா இதோட அட்டாக்கிங் ஸ்பீடு அதிகம். ஸோ நம்மளால் ஆக்ஸ் த்ரோவரை ஈஸியாக கில் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இதை மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்து இந்த போல் ஆக்ஸ் வந்து தேவைப்படும். இந்த போல் ஆக்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இதோட அட்டாக்கிங் ரேஞ்ச் அதிகம். ஸோ நம்ம இது வந்து ஸ்லாட்டர் கில் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போலாக்ஸ் வந்து நமக்கு இந்த கேட் கீப்பர் மூலம் டிஃபீட் பண்ணுறது மூலம் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெயின் வந்து நம்ம டெய்லி விளாட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு வந்து வின் பண்ணுறது மூலம் நமக்கு வந்து சீட் கிடைக்கும். அடுத்து நிறைய ஸ்கில் புக்கு நமக்கு ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்கில் புக்கு அதிகமாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு வந்து ஹால்பர் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்வாட் இது மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஈவன் ஸ்கேல் ஆர்மர் கூட நமக்கு வந்து இது அப்டேட் பண்ண அதிக சான்ஸ் உண்டு. ஸோ வந்து டெய்லி வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரெயின் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பெரிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா எப்போவுமே ஸ்னிக்கிங்லேயே போங்க, பொறுமையாக விளாடுங்க. ஏன்னா சர்ஃபரோட மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்ப அதிகம். முடிஞ்சதுக்கு இந்த மாதிரி தூரமாக இருந்து விளாடுங்க. ரொம்ப பக்கத்தில் விளாடாதீங்க. மேப்பை நல்லா பார்த்து விளாடுங்க. பொறுமையாக 1 by 1 கில் பண்ணுங்க. எப்போவுமே ஆரோ மாற்றிக்கோங்க. இது மூலம் உங்களுக்கு வந்து தூரத்தில் இருக்கிற மான்ஸ்டர் எதுவும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சுவிட்ச் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் பண்ணி விளாடுங்க. ரொம்ப தூரம் மூவ் பண்ணாதீங்க. ஓடே ஃபைட் பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு அப்புறம் ஃபைட் பண்ணுங்கள். திரும்ப சுவிட்ச் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் விளாட்றது மூலம் ஆக்ஸ் த்ரோவர் எங்கே இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எப்பவுமே ஹீல் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து ஃபைட் பண்ணுங்க. திரும்ப சுவிட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆக்ஸ் த்ரோவர் 2 பேர் இருக்கும்போது பொறுமையாக 1 by 1 கில் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஸ்லாட்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ட்ராப் செட் பண்ணிக்கோங்க. இது மூலம் உங்களால் ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். அதுமாதிரி ட்ராப் செட் பண்ணும்போது முடிஞ்சது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே ட்ராப் செட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் ட்ராப் செட் பண்ணுறது. ஸோ டிஸ்டன்ஸில் செட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக ட்ராப்பில் எனிமி ஃபெல் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க.